எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள் தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காம என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்ச் கட்டிங் டிசைன் பார்க்க போகிறோம். இந்த ஆர்ச் கட் டிசைன் வந்து எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு வரும். அது பூஜை ரூமில் வந்து டாப் போர்ஷனில் வரும். அதுவும் இல்லாமல் இது அடிஷ்னலாக ஆட் பண்ணினா பெல் டிசைன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இதை பார்த்தீங்கன்னா என் வீடியோட தம்ப்லைன். அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவுட்புட், அதாவது என்னென்னா இந்த ஆர்ச் கட் டிசைன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே அதோட அவுட்புட் எப்படி இருந்தால் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 பெண்டு போட்டிருக்கேன், அதுமாரி வந்து ஓவல் ஷேக்கல் 2 போட்டிருக்கேன். அதுதான் இப்போ அவுட்புட்டில் பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை பெல் டிசைன் எந்த இடத்துல சேனல் ஆட் பண்ணியிருப்பேன் அது வந்து லாஸ்ட்டில் தான் அவுட்புட் காமிச்சிருப்பேன். மறக்காமல் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அருள் தாஸ் வுட் ஒர்க். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Plywood, டிசைன் டெம்ப்ளேட், பென்சில் மார்க்கர் அண்ட் ஜிக்ஸாக் மிஷின். ஜிக்ஸாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கட்டிங் ஜிக்ஸாக் யூஸ் பண்ணுறதா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பார்த்தா அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு Plywood எடுத்துக்கணும். அந்த Plywoodல வந்து நம்ம என்ன பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன டிசைன் மைக் இருக்கோ அந்த மைக்கை வந்து அதில் ஒட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி ஒரு மைக்கை ஒன்று ஒட்டியிருக்கேன். ஆக்சுவலாக இது என்னென்னா வெயிலில் அந்த டிசைன் தெரியாது, பட் நீங்கள் வந்து லைட் போட்டு பார்க்கும்போது என்ன பண்ணால் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த டிசைன் தெரியும். அதுக்கு ஒயிட் பென்சில் எடுத்து என்ன பண்ணேன்னா நம்மளுக்கு என்ன டிசைன் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணேன். ஆக்சுவலாக இல்லை 2 டிசைன் மார்க் பண்ணேன், பட் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் அப்ரூவ் பண்ணாது. அந்த டிசைன் தான் என்ன பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்கேன். இன்னொரு செய்கிற டிசைன் வந்து பென்சிலில், அதாவதுனா ஒயிட் பென்சில்னால் ஈஸியாக நம்ம அழிச்சிடலாம். அது வேறு ஒரு டிசைனு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச வரையும் எவ்வளோ ஷார்ட் பண்ணுமோ அந்தளவுக்கு ஷார்ட் பண்ணியிருக்கேன். மறக்காம வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா என்னோடய ஃபேவரட் ஜிக்ஸாக் மிஷினை ப்ளகின் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா டிசைன் ஸ்டார்ட் பண்ண கட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து எங்கள் அப்பா தான் கட் பண்ணுவார், நான் வந்து வீடியோ எடுப்பேன். இன்றைக்கி வந்து என்னென்னா அவர் வெளியே போயிட்டனால கிளைண்ட் அர்ஜென்ட்டாக அந்த டிசைன் வேணுன்றால என்ன பண்ணேன்னா நான் தான் அந்த டிசைன் கட் பண்ண ஆரம்பித்தேன். பட் அதனால் வந்து என்னென்னா வீடியோ கேமரா வந்து கரெக்டான பொசிஷனில் வைக்க முடியல. பட் நான் வச்சுருந்தேன், பட் இருந்தாலும் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகினே இருந்தது. அதனால் வந்து வீடியோ வந்து 2-3 நேரத்தில் வந்து லைட்டாக பிளராகி ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் இந்த வந்து வுட்டை வந்து ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து டிசைன் கட் பண்ணுற போர்ஷன் வந்து இந்த வீடியோவில் வரல. அதுவும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாலே வீடியோட அவுட்புட் வந்து கிளியராக எடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து மறக்காமல் பாருங்கள். பட்டு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணி முடிச்சாச்சு. அதாவது என்னென்னா ஆஃப் கட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்ச் கட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த பீஸ் வச்சு என்ன பண்ணால் இன்னொரு சைடு வந்து வச்சு மார்க் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 சைடு வந்து ஒரே பொசிஷன் வரும். அது இல்லாமல் என் டாக் ரொம்ப கத்தினுக்கிறான், அவனை வேறு என்னென்னு போய் பார்க்கணும் வேறு. அவ்வளோதான், இதோட வந்து ஃபஸ்ட் கட் முடிஞ்சாச்சு. பட் செகண்ட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா இதோட வீடியோ எடுக்கக்கூடாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அவுட்புட் மட்டும் போடலான்னு சொல்லிட்டு அந்த பொசிஷன் அப்படியே விட்டு இதை பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஆர்ச் கட்டிங் டிசைன் வச்சோடனே அதில் அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா. இதில் பார்த்தீங்கனாலே என்ன வேணால் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அந்த Plywood டிசைனு. பட் உங்களுக்கு வந்து நார்மலாக பார்க்கும்போது தெரியாது. பட் நீங்கள் வீட்டில் வந்து பூஜை ரூம் மேலே வச்சோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன் வந்து க்ளீனாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது பொசிஷன் வீடியோ வந்து நான் பெல் கட்டிங் டிசைன் போட்டிருப்பேன். அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி அதையும் பாருங்கள். அதுக்கடுத்து கிளைண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஓகே முதல்ல ஆர்ச் வாங்க, பட் அதுக்கு என்ன சொன்னாங்க நடுவில் பெல்லு போடணும், அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்கும்னு சொன்னால பெல் கட்டிங்கும் பண்ணேன். பெல் கட்டிங் பற்றி ஏகப்பட்ட வீடியோ நான் போட்டிருக்கேன், அதனால் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. இதாக பார்த்தீங்கன்னா பெல் கட்டிங் பண்ணோடனே அவுட்புட் எடுத்து அதுவும் தலைகீழ எடுத்து வச்சு தொலைச்சிட்டேன் வேறு வீடியோவை. எடிட்டிங் சாஃப்ட்வேரில் அது எப்படி ரொட்டேட் பண்ணுறதோ வேறு தெரியல. அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே அவுட்புட் போட்டிருக்கேன். மறக்காமல் வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ச் டிசைனை பற்றி இந்தமாதிரி டிசைனில் 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ என்ன பண்ணியிருப்பேன்னா கீழே மேலே லிங்க்லேயும் கொடுத்துருப்பேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கலனா கண்டிப்பாக அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட் ஒர்க்கு ஃபுல்லாக வந்து டிசைன் கட் பண்ணுறது எல்லாமே பண்ணி மறக்காமல் வந்து பாருங்கள். மறுபடியும் அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் அருள் தாஸ் வுட் ஒர்க்கை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, பை.